கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் கன்னட மொழி விவகாரத்தில் பாஜக மீது குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக திட்டமிட்டு இரு மாநிலத்திற்கும் இடையே வன்முறையை தூண்டிவிடுவதாகவும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர வன்முறையில் இறங்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். கமலஹாசன் அவர்கள் மொழியியல் வல்லுநர் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள் சொன்ன கருத்தைத்தான் அவர் தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை அந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, மாறுபட்டது இருக்குன்னா அதுக்கான மாறுபட்ட கருத்தை தெரிவிப்பதற்கு எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக அங்கே வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, இரு மாநில பிரச்சனையாக மாற்றுவது என்பதெல்லாம் திட்டமிட்டு பிஜேபி செய்யக்கூடிய ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கை. போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 6% ஊதிய உயர்வு வழங்க. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், ஒப்பந்தத்தை 64 தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டிருப்பதாகவும், ஊதிய உயர்வினால் குறைந்தபட்சம் 1420 ரூபாய் முதல் அதிகபட்சம் 6460 ரூபாய் வரை பணப்பலன்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.